Hey guys, welcome back our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா Adobe Photoshopல கேமரா ரா ஃபில்டருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். இந்த கேமரா ரா ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ரா ஃபில்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கேமரா ரா 14. ஓகே, இந்த வெர்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா மாஸ்கிங் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாஸ்கிங்கிற ஃபீச்சர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா Adobe Photoshop 2022ல மட்டும்தான் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நீங்கள் எந்த ஒரு சிசி வெர்ஷன் வச்சிருந்தாலுமே உங்களால் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபைலுக்கான லிங்க்குமே வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நான் Photoshop 2022வே நான் ஓப்பன் பண்ணி அந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் Photoshop 2022 ஓப்பன் பண்ணுறேன். இப்போது ஒரு ஃபைல் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த குறிப்பிட்ட ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக நீங்கள் பார்க்க முடியும், ஒரு நார்மல் ஃபோட்டோ இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்க முடியும், இந்த கேமரா ரா 14 வெர்ஷன் இங்கே நீங்கள் நம்பர் பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே எடிட், கிராப், ஸ்பாட் ரிமூவல் இது மாதிரி ஆப்ஷன் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்க்க முடியும், அந்த பிளேஸில் நீங்கள் கர்சரை கொண்டு போய் நிறுத்தினாலே போதும், உங்களுக்கு அந்த ஃபீச்சர் பற்றின டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இங்கே பார்க்க முடியும். ஸோ மாஸ்கிங் நான் அதை செலக்ட் பண்ணுறேன். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிரியேட் நியூ மாஸ்க், செலக்ட் சப்ஜெக்ட், செலக்ட் ஸ்கை, இது போல் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்துட்றேன். ஸோ இந்த செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகுது. அதுதான் மெயினாக நீங்கள் ஹைலைட்டாக பார்க்க வேண்டியது. ஸோ இங்கே பார்க்க முடியும் சப்ஜெக்டை வந்து கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி அது மாஸ்க் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதை வந்து எக்ஸ்போசர், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதையே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஸோ இன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பேக்ரவுண்டை மட்டும் நீங்கள் வந்து கலரிங் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியும் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் மேலே நீங்கள் கர்சர் வச்சிங்கன்னா மோர் ஆப்ஷன் இன்வெர்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் பார்க்க முடியும் கம்ப்ளீட்டாக நமக்கு பேக்ரவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம அந்த சப்ஜெக்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் நீங்கள் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட் அண்ட் சப்ட்ராக்ட். ஸோ இந்த சப்ட்ராக்ட் அது எதுக்குன்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஒரு எரஸ் பண்ணணும், ஸோ ஏதாவது குறிப்பிட்ட பிளேஸை அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கொடுத்துக்கலாம். இப்போது இதில் ப்ரஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது ஏதாவது ஒரு இடத்துல வந்து நான் மாஸ்க் பண்ணி அதை வந்து அந்த எரஸ் பண்ணணும்னா இங்கே நீங்கள் பாருங்கள். ஸோ நான் குறிப்பிட்ட இடத்த மட்டும் நான் அப்படியே ஈஸியாக வந்து என்னால் மாஸ்க் பண்ணி எரஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இதை வந்து நான் கொடுத்து ப்ரஷ் அப்படி கொடுத்திங்கன்னா மறுபடியும் நான் ஆட் பண்ணிக்க முடியும் மாஸ்க். ஸோ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அட்வான்ஸாக வந்து நீங்கள் இந்த மாஸ்கிங்கிற ஃபீச்சரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறத மறக்காமல் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னது போல் இந்த கேமரா ரா ஃபில்டர் லேட்டஸ்ட் வெர்ஷனான 14 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய எந்த ஒரு சிசி வெர்ஷன்லையும் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுக்கான ஃபைல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.